நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ மகேஷ் ஊர்ல இல்லையா? நல்ல வேலைப்பா. இந்த நேரம் பார்த்து மகேஷ் ஊர்ல இல்ல. டெல்லிக்கு போனது நல்லதா போச்சு. இல்லனா என்ன நடந்திருக்கும்னு யாருக்குமே தெரியாது. என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்குமா? ஓஹோ, அப்போ என்ன விஷயம்ன்றது உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாது போல இருக்குதே. தெரியாதே. என்ன விஷயம்? அது குட் நியூஸா பேட் நியூஸான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா டிவியில ஃபிளாஷ் நியூஸ்னு போடுற அளவுக்கு கரண்ட் நியூஸ் தொட்டா ஷாக் அடிக்கும். என்ன விஷயம் சொல்லுங்க அங்கிள். நியூஸ் இதுதான். ஷாலினி காணாமல் போய்விட்டாள். என்னது? ஷாலினியை காணுமா? என்ன சொல்றீங்க சத்யசீலன்? ஆமா சாந்தம்மா. ஜெயந்தி மேடம் காலேஜில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்தது. ஃபோனில் பேசிட்டு படபடப்பாக கிளம்பி போனாங்க. நான் என்ன ஏதுன்னு விசாரித்தேன். என்கிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் போட்டாங்க. ஆனால் என்னுடைய துப்பறியும் மூலையை வச்சு நான் கண்டுபிடிச்சதில்ல. காலேஜ்லேருந்து எவனோ ஒரு பையன் நேராக ஷாலினி கிட்ட போய் ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடத்துக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஷாலினியை இட்டுன்னு போட்டான். இது எனக்கு கிடைச்ச நியூஸ் தானே தவிர இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது சாந்தம்மா. எனக்கு இன்னமும் அமலாமா ஷாலினி காணாம போனதுக்கு அந்த பிரியங்கா தான் ஏதோ சதி பண்ணிருக்குமோன்னு தோணுது. இல்ல அங்கிள், நிச்சயமா பிரியங்கா இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்கவே மாட்டா. ஏற்கனவே எல்லார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போனவதானே அந்த ஷாலினி. அவதான் பிரியங்கா மேல ஏதாவது பழி வரட்டுமேனு இப்படி திட்டம் போட்டு வீட்டை விட்டு ஓடி போயிருக்கா. இல்லாமலா, ஷாலினி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அவ மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. அவளை சுத்தி ஏதோ நடக்குது. அமலா, நீ உடனே மகேஷ்க்கு போன் பண்ணி சொல்லுமா. வேண்டாத்த, அவரே ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இப்போ அவர்கிட்ட போன் பண்ணி சொன்னா அவர் எல்லாத்தையும் போட்டுட்டு தடபடன்னு கிளம்பி இங்க வந்துருவாரு. அதுக்காக மகேஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொல்றியா? அவர்கிட்ட இப்ப சொன்ன மட்டும் அவர் என்ன பண்ண போறாரு? ஓடி போன அவளை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போறாரா? இது பாருங்க, என் தாத்தா மிலிட்டரி கர்னல், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இல்லம்மா, மகேஷ்க்கு இந்த விஷயம் தெரியலன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான். அவனுக்கு நம்ம போன் பண்ணி சொல்றதாமா நல்லது. சாந்தம்மா, இது அமலாமா சொல்றது கூட கரெக்ட் தான். நாம ஒரு நைட்டு வெயிட் பண்ணுவோமே, அதுக்குள்ள ஷாலினி பத்தி ஏதாவது நியூஸ் கிடைக்காம போயிட்டு போகுது. இப்ப நாம மகேஷ் தம்பிக்கு போன் பண்ணா அது என்ன ஏதோன்னு பயந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அவசர அவசரமா ஓடி வந்துடும். நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா மகேஷ் தம்பி வர வேண்டிய அவசியம் இருக்காது இல்ல. அதனால சொல்றேன் நானு. இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல. கடவுளே. அமலாமா, அவங்க பாவம் வயசுல பெரியவங்க, ஏதோ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கட்டும். நல்ல வேலைம்மா, நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ மகேஷுக்கு போன் பண்ணாம இருந்துட்ட. எதுக்கு சொல்றேன்னா, உனக்கு மட்டும் டைம் நல்லா ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சின்னு வச்சுக்கேன், அந்த ஷாலினிக்கு ரீஎன்ட்ரிக்கு சான்ஸே கிடையாது. அதுக்காக தான் மகேஷுக்கு போன் பண்ணாத. எதுக்கு சொல்றேன்னா, ஏற்கனவே ஒரு தடவை இது மாதிரி காணாம போய் மகேஷ் தம்பிக்கு போன் பண்ணி அது போய் ட்ரிச்சில இருந்து கண்டுபிடிச்சி இட்டாந்துச்சு. அது மாதிரி இந்த தடவையும் கூப்பிட்டீங்க, அது எங்க போயிருந்தாலும் போய் தேடி பிடிச்சி இட்டாந்துரும். அதனால ஜாகிரதையா இரு. தயவு செஞ்சு போன் மட்டும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பண்ணிடாத மகேஷ் தம்பிக்கு. இல்ல அங்கிள், நான் பண்ண மாட்டேன், பண்ணவும் விட மாட்டேன். வெரி குட். அதுதான் என் அமலாமான்றது. அது ஏன் தெரியுமா? முக்கியமான விஷயம்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்தா உன் காதுல மட்டும் சொல்றது. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற மற்றவங்களுக்குலாம் உன் அளவுக்கு புத்தி சுவாதீனம் பத்தாது. அதுதான் அது. இப்போ நான் வரட்டுமாமா? வரேன். ஷாலினி மிஸ்ஸிங். கொன்னுட்டியா? கொன்னுட்டியா? என்ன இல்ல ஜெயந்தி, அவ கழுத்துல கயிறை மாட்டிட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் போய் ஆர்டர் கொடுத்தோன்னு ஷாலினி சாப்டர் க்ளோஸ். அவளை தூக்கில தொங்க விட்டுருவாங்க. தெரியும்டி, எதுக்கு வேணாலும் நீ துணிஞ்சவன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் மனுஷி கிடையாது, பச்சை மாமிசத்தை திங்கிற காட்டு மிராண்டி. என்ன பண்றது ஜெயந்தி, இந்த ஜென்மத்துல அந்த மாதிரி பிறந்துட்டேன். அடுத்த ஜென்மத்திலயாவது உன்ன மாதிரி இருக்க ட்ரை பண்ற. ஓகே பிரியா, பிரியா நில்லு. பிரியா, இது பாரு, நீ என்ன எவ்வளவோ டார்ச்சர் பண்ணிருக்க. நீ ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் நான் ஆடி இருக்கேன். என்ன வேணாலும் பண்ணு, ஷாலினி விட்டுறியா? ஐயோ, சும்மா சொன்னதையே தேஞ்சி ரெக்கார்ட் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காத. ஷாலினி எங்க தெரியலன்னு சொன்னல, அவ என்ன உன் பொண்ணா என்ன? எவ்வளவு ஓவர் ஆக்ட் பண்ற? இத பாரு, உன் புருஷன் உள்ளதா இருக்கான். ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண அப்புறம் மேல சந்தேகம் வந்துரும். ஜாக்கிரதை. பிரியா, தயவு செஞ்சு காலை பிடிச்சு கேக்குற, ஷாலினிய விட்டுருமா? அவ எங்க இருக்கா? எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. எவனையோ இழுத்துட்டு அவ ஓடி போயிட்டு பழியெல்லாம் வந்து என் மேல விழுத. போ, போய் நீ தேடி கண்டுபிடி போ. ஏய், ஷாலினி என் பொண்ணுடா. அவன் மேல ஒரு கீறல் கூட விழக்கூடாது. சாயந்தரத்துக்குள்ள அவ என் முன்னாடி நிக்கணும். எத்தனை பேரை வெட்டினாலும் கொன்னாலும் நான் பாத்துக்கிறேன். நடக்கணும். எனக்கு அவ வேணும். அவளை நான் உடனே பார்க்கணும். அவ்வளவுதான். ஜெயந்தி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. ஷாலினி எங்கிருந்தாலும் அவளை கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரியா? கிளம்பிட்டீங்களாடா? எனக்கு அவ மேலதான் சந்தேகம். நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து போய் சொல்லி ஷாலினியை கூட்டிட்டு போயிருக்கா. என்ன கேட்டாலும் திமிராவே நிக்கிறா. யாரவ? யாரு? சொல்லு சொல்லு ஜெயந்தி, உனக்கு யார் மேல சந்தேகம்? பிரியங்கா. பிரியங்காவா? அவதான் அண்ணா, அவதான் ஆளை வச்சு கடத்திருக்கா. இருக்காது ஜெயந்தி. அமலாவுக்கு இருந்த மாதிரி ஷாலினி மேல அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாமே தவிர கடத்துற அளவுக்கு பிரியங்கா கெட்டவன் நான் நினைக்கல. கெட்ட குணத்தோட மொத்த உருவமே அவதான். என் வேதனையும் கண்ணீரையும் பார்த்து சந்தோஷப்படுறா. ஜெயந்தி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என் மனசுக்குள்ள இருக்கிற வேதனையெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம புழுங்கிட்டு இருக்கு. எங்க அப்பா எவ்வளவு கேட்டு சொல்லாம இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்னு.
இந்த வேதனையிலேருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஜெயந்தி, முதல்ல உன் பிரச்சனை என்னங்கிறது என்கிட்ட சொல்லு. எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு, என்னன்னு சொல்லு. என் பிரச்சனைக்கெல்லாம் காரணம் மணிபாரதின்னு தானே நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது இல்ல. என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் பிரியங்கா தான். அவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என்ன படாத பாடுபடுத்துறா, டார்ச்சர் பண்றா. அருணோட உயிருக்கே ஆபத்து. அவ பொறுப்பே சரியில்லைன்னா அவளுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதா சொன்னது அத்தனையும் போய் நாம தேடி போகாம இருக்கிறதுக்காக சொன்ன கட்டுக்கதை. அவளுக்கு ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்ல, உலகத்திலேயே சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஜென்மம். பெங்களூர்ல பிளாட்ஃபார்ம்ல வாழற 2 பிச்சைக்காரங்க தான் அவளோட அப்பா அம்மா. அவங்க கூட இவளுக்கு ரத்த பந்தம் ஒண்ணு கிடையாது. யாரோ ஒருத்தர் பிச்சையா போட்டுட்டு போயிருக்காங்க. குழந்தையிலேருந்தே தப்பா வளர்ந்தவளுக்கு எப்படி என்ன நல்ல குணம் இருக்கும்? பிரியங்காங்கிற பேர் கூட அவளுக்கு சொந்தம் கிடையாது. என்ன என்ன ஜெயந்தி இது? இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் என்கிட்ட சொல்லல? அவளை வீட்டை விட்டு ஏன் துரத்தல? அருண் வாழ்க்கையிலிருந்து ஏன் பிரிக்கல? முடியல என்ன, என்னால எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் நான் செஞ்ச பாவம். 26 வருஷத்துக்கு முன்னால நான் பண்ணதெல்லாம் என் கண் முன்னால பிரியங்கா ரூபத்துல வந்து நிக்குது. என்ன சித்திரவதை பண்றா. என் கடந்த காலத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றா. கல்யாணத்துக்கு முன்னாடியே கள்ள தொடர்புல ஒரு புள்ளைய பெற்றிருக்க. ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளைய என்ன பேர் வச்சு கூப்பிடலாம்? ஓ ரகசியத்தை நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா நீ என்ன பத்தின உண்மைகளை வெளியில மூச்சு விடக்கூடாது. எனக்கு தேவை உன்னோட குழந்தை. தட்ஸ் ஆல். அதாவது உனக்கும் மணிபாரதிக்கும் ஒரு குழந்தை பிறந்ததில்ல, அந்த குழந்தை தான். அதை தேடி கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து திரும்பி போறதா இல்ல. அன்னைக்கு நீ பறி கொடுத்தது பிறந்த குழந்தையதான். ஆனா இப்ப நீ பறி கொடுக்க போறது உன்னோட வாழ்க்கை. என்னோட வாழ்க்கை. உன்னை நம்பி தாலி கட்டி உயிருக்குயிர நேசிக்கிற உன் புருஷனை, உன் பையன் அருண், இது எல்லாத்துக்கும் மேல உன்னோட மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் இழந்துருவேன். முடியல, என்னால முடியல. இவ பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. இவ்வளவு நாளும் என் வாழ்க்கையும் அருண் வாழ்க்கையை பத்தி தான் நான் கவலைப்பட்டேன். ஆனா இப்போ அந்த அப்பாவி பொண்ணு ஷாலினி அவ கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறா. என்னால எதுவும் பண்ண முடியல. இவ வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து என் முதல் குழந்தைய பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா.
அந்த குழந்தை இறந்துடுச்சுன்னு சொன்னா அவ நம்ப மாட்டேங்கிறா. குழந்தை உயிரோட தான் இருக்கு, அத பத்தின எல்லா டீடைல்ஸும் வேணும்னு என்ன டார்ச்சர் பண்றா. என் குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவ என்ன பண்ண போறா? அவ என் குழந்தைய பத்தி எல்லாம் பேசும்போது என் மனசுக்குள்ள பலமான ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை என் குழந்தை இப்பவும் உயிரோட இருக்கா? அண்ணே, என்ன அப்பா அந்த குழந்தைய பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருக்காரா? என்ன உங்ககிட்ட சொல்லாம அப்பா எதுவும் செய்ய மாட்டாரு. இத பத்தி அப்பா ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்காரு? அண்ணன் ஜெயந்தி, இதெல்லாம் எப்பவோ முடிஞ்சு போன கதை. எனக்கு எதுவுமே சொல்லல உங்க அப்பா. விடு ஜெயந்தி, எவ்வளோ ஏதோ வந்து சொல்றாங்கிறதுக்காக நீ ஏன் வருத்தப்பட்டு இருக்க? அவளை நான் பாத்துக்கிறேன், நீ விடு, கவலைப்படாத. அண்ணே, நீங்க உடனே அவளை கூப்பிட்டு 2 தட்டு தட்டினீங்கன்னா ஷாலினி எங்க இருக்கான்னு அவ சொல்லிடுவா. அவசரப்படாத ஜெயந்தி, பின்விளைவுகளை யோசிக்காம நாம எதுவுமே செய்யக்கூடாது. என்னென்ன பின்விளைவுகள்? அவ என்ன பண்ணுவா? மிஞ்சி போனா என்ன பண்ணுவா? என் புருஷன் கிட்ட போய் என்னோட கடந்த கால வாழ்க்கையை சொல்லி என் வாழ்க்கையை நாசமாக்குவா. பரவாயில்ல, என் வாழ்க்கை நாசமானா பரவாயில்ல, எனக்கு ஷாலினியோட உயிரும் என் பையனோட வாழ்க்கையும் தான் முக்கியம். உண்மையெல்லாம் தெரிஞ்சதுன்னா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துவாங்க. நான் தனியாளா நிப்பேன். பரவாயில்லண்ணே, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். ஜெயந்தி, நீ ஒரு ஆளை மறந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அப்பா கர்னல் சார தான் சொல்றேன். இத்தனை வருஷம் நடந்ததெல்லாம் மனசுக்குள்ள மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எதுக்காக? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அது மட்டும் இல்ல ஜெயந்தி, அருண் வாழ்க்கையில இந்த விஷயத்தினால எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அருணுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாம தான் இந்த பிரச்சனையை நாம ஹேண்டில் பண்ணணும். நீ அவசரப்பட்டு பிரியங்கா கிட்ட சண்டை போட்டேன்னா அவன் நேரம் உன் புருஷன் பிரபாகர் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவா. அதுக்கு நீயே காரணம் ஆயிடாத. இத பாரு, ஷாலினி விஷயத்தையும் இவ விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அண்ணே, ஷாலினி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா, நான் சொல்றேன்ல. நீ தைரியமா போ ஜெயந்தி. எங்கடா இருக்க?